ப்ளஸ் வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா சில ஓவர்ஸில் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இப்போ அஸ்வின்லாம் வந்து எதுக்கு பவர் பிளேயில் போடணும்? பிகாஸ் அவர் வந்து முன்ன போட்டு தான் பரவாயில்ல, இப்போ வந்து போட அவசியமே இல்லை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் வந்து மிடில் ஓவர்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம். ப்ளஸ் அன்ஷல் கம்போஜரோ எதிர்பார்த்தேன் நான், முகேஷ் சௌத்ரியோன்னு எதிர்பார்க்கல. ஸோ அவர் வந்து ஈஸியாக அவருடைய ஓவர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க மூமெண்டமே. ஸோ அங்கேருந்து நல்லா பீக்காக போய் அவங்களால 2 ஆடி காமிச்சிட்டாங்க. ஸோ கேஎல் ராகுல் லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு சேப்பாக்கில். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எந்த வகையிலுமே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணி நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த 5 வருஷத்தை சிஎஸ்கேல ஒரு 170 டார்கெட் கூட அடிக்க முடியலன்னா இப்போ என்ன டீம் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு. இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்துருச்சு, பவுண்டரிஸ் கம்மி பண்ணிட்டாங்க, சைஸ் எவ்வளோ பண்ணியுமே நம்மளால வந்து ஒரு 170+ கூட சேஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன டீம் ஆகிறோம், நம்ம டாப் 4 டீம் நம்ம வந்து பேசிக்கலாமா நம்மள. நம்ம என்ன லெகசி எல்லாமே இருந்தாலும் பட் நமக்குடைய இன்டென்ட்ன்ற விஷயம் நமக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறாங்க எனக்கு தெரியல, பார்ப்போம். ஏன்னா பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஜெயிச்சாலும் ரொம்ப நெருக்கடியில் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஸோ டோனின்ற பேரை வச்சு இப்போ டிக்கெட் சேல்ஸ் நடக்குது, பார்ப்போம். இது வந்து டாப் 4 போகிற டீமா இல்லாட்டி பாட்டமில் இருக்கிற டீமான்றது 2 மேட்ச் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியோ டன் தேங்க்யூ. மேட்ச் சார் என்ன இருந்தாலும் தோனி தான். தோனி அடிச்சாரு. அவர் பேர் என்னடா, விஜய் சங்கர் 50 மேலே அடிச்சாரு, அவங்க மட்டும் தான் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ரச்சின் காலி ஆடனே போச்சு மேட்ச். ஆக்சுவலி சிவம் டுபே அடிச்சாரு ப்ரோ, ஒரு 6 அடிச்சாரு, அங்கே முடிஞ்சதுக்கு. வா ஆமாம், குவாலிஃபை கூட ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ்க்கு. இப்படியே போயிட்டு இருந்தா. ஆமாம், இந்த வாட்டி போச்சு ப்ரோ சிஎஸ்கே. பவுலர்ஸ் தான் நல்லா பண்ணுறாங்க, பேட்டர்ஸ் யாருமே நல்லா பண்ணல. நீ தான் சொல்லு ப்ரோ. என் பேர் சௌரவ் ப்ரோ. இந்த மேட்ச் வந்து டோனி வந்து ஆனார், அவருக்காக தான் பார்த்தேனே. நான் டூபே வந்து அடிப்பாருன்னு பார்த்தேன், இம்பேக்ட் பிளேயராக வந்து இம்பேக்டே பண்ணல. சரி, நெக்ஸ்ட் இயர் ஸ்ட்ராங்கராக வரும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே கப்பு நமக்கு தான். சத்தியமாக நாங்கள் இப்படி மேட்ச்சு நாங்கள் பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா பவுலியர் மட்டும்தான் இருக்காங்க சென்னையில், பேட்ஸ்மேனே இல்லை. ரொம்ப அதாவது காப்பாற்றுவான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றவே இல்லைங்களே. அதான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதான் அது வந்து எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து இல்லை, நாங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து வரோம், கோவையிலேருந்து வரோங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோங்க, ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் பேட்ஸ்மேனு கண்டிப்பாக டீமில் இறக்குனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லை வாய்ப்பே இல்லை. சரிங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோம் பிரதர், கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க, ரொம்ப நிறையா பால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மிடில் ஒரு விளையாடுற ஆள் இல்லை. ஆமாம், தோத்தாலும் பார்த்துட்டு தான் இருக்கோம், என்ன பண்ணுறது. நம்ம அவருக்காக ஒரு ஆளுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சீசன் ஒன்றும் பண்ண முடியாது. டீம் செலெக்ஷன் அது மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே மைனஸ் தான், பேட்டிங்கும் மைனஸ் தான், போலிங்கும் மைனஸ் தான். சரி தலை, மேட்ச் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். எம்எஸ் தோனியை வந்து நல்லா 4-6 நிறைய விடணும். ஃபஸ்ட்லேயே பேசிக்ஸ்லேயே நல்லா அவுட் ஆகிட்டாங்க. அதை நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நாங்கள் வின்னிங்கில் வந்து இப்போ நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் வின்னிங் லாஸ்ட் 3 மேட்ச்லேயும் எங்களுக்கு வின்னிங்ஸ் மேட்ச் கொடுக்கல. அதனால் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கவர் பண்ணணும், இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க விளையாட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே வந்து பால்ஸ் எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. நிறைய விக்கெட்ஸ் இந்த பேசிக்ஸ்லேயே விழுந்துருச்சு. அதனால் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி ஸோ இன்னும் நல்லா மேட்ச் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா விளையாடணும். இது தோனியோட லாஸ்ட் மேட்ச்ன்றதுனால இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். ஸோ இவங்களோட மனசை கெடுக்க வேண்டாம்.